இரண்டாவது அதுக்கு பிறவி மறுபிறவி கொடுத்தவர் மாப்போசி ஐயா. அதேபோல சென்னையினுடைய திருத்தணியை மீட்டு நமக்கு கொடுத்தவர் விநாயகம் ஐயாவும், மாப்போசி ஐயாவும். அங்க கன்னியாகுமரி மார்ஷல் நேசமணி ஐயாலாம் அவர்கள் தியாகம் செய்ததை போல இவர் மிகப்பெரிய தியாகத்தைச் சேர்ந்து சென்னையின் இன்று நாம் அமர்ந்து சென்னையில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டின் தலைநகரமாக பேசிக் கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணமே மாப்போசி ஐயா தான். சென்னை நாள் என்பதை மாப்போசி ஐயாவுடைய அவரையும் இணைத்து தான் நம்ம கொண்டாடணும். ஸோ அடுத்த ஆண்டிலிருந்து நம்ம தமிழர்களாவது இதை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது நான் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். ஓகே, அப்போ இருந்து சென்னை இப்போ இருக்கிறதுக்கு எப்படி இருக்குது சார்? இல்லை, இப்போ என்னென்னா மக்கள் பெருக்கம் அதிகமாக நகரமயமாயல்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது இங்கே தான் உங்களுக்கு விமானம், வானூர்தி, அதே போல் கப்பல் போக்குவரத்துன்னு, சாலை போக்குவரத்துன்னு கிட்டத்தட்ட இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இயல்பாகவே இங்கே வணிகம் அதிகமாகும். வணிகம் அதிகமாகனால இந்த மக்கள் ஆனால் கூடுதலாயிட்டாங்க. நான் 2000 வரும்போது அன்றைக்கி நீங்கள் இருந்த மக்கள் 50 லட்சம் பேர் இருந்தாங்க. 50-60 லட்சம் பேர். இன்றைக்கி 1.5 கோடி தாண்டுது சென்னையினுடைய மக்கள் தொகை. அது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 25 விழுக்காட்டு பக்கமாக இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நெருக்கடி அதிகமாக இருக்கிற காரணத்தினால இங்கே இருக்கான என்னென்னா இங்கே வணிகம் இருக்குது மக்களுக்கு. இங்கே இருக்கிறவங்க இங்கே வாழ்கிறவங்க உழைச்சாங்கன்னா அவங்களால சம்பாதிக்க முடியும்.